அடச்சா, யாரு யாரு? சின்னையா, சின்னையா, வரேன் துர்கா. பெரியயா, பெரியயா. இவ வேற கத்து, நல்லா கத்து. இன்னைக்கு சரவண பெருமாள் உன் கதையை முடிக்க போறான். என்னையோட உன் குரல் அடங்க போகுது. அத்தை எல்லாம் ரெடியா? அத்தை, அத்தை நீங்க ரெடியா? நம்ம சாப்பிட்டாலே இவளுக்கு மூக்கு வேர்த்துரும். நல்ல நாளே சாப்பிட விட மாட்டா. இன்னைக்கு திருவிழா வேற. பூக்குழி இறங்கணும், பூச்செட்டி தூக்கணும்னு நம்மள விரதம் இருக்க வச்சு சாவடிச்சிருவா. அவ பார்வையில படுறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடணும் சாமி. இல்லைன்னா திருவிழால மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஐயோ, காவேரி அத்தை, காவேரி அத்தை எங்க இருக்கீங்க? காவேரி அத்தை, காவேரி அத்தை. வந்துடுறேன். காவேரி அத்தை இருக்கீங்களா? வர வேற. எங்க என்ன யாரையுமே காணோம். இந்த துர்கா எங்க? எங்க ஆளை காணோம். துர்காவை காணோம். அம்மா, என்ன விஷயம்னு தெரியலையே. அம்மா, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா? வாங்க. நம்ம எல்லாரையும் ரெடியான்னு கத்திக்கிட்டே இருந்தா நம்மள வர சொல்லிட்டு இவ எங்க போனா? என்னடா அசோக்? துர்கா, எல்லாரும் வந்துட்டோம். நீ எங்க இருக்க? துர்கா, சீக்கிரமா. வரேன். என்ன துர்கா, இவ்வளவு நேரம் ஆச்சு? எல்லாரும் வெயிட்டிங். வந்துட்டேன்ல. என்னத்த வயிறார சாப்பிட்டீங்களா? ஆமா. இல்லன்னா நாள் முழுக்க திருவிழால நிக்க முடியாதுல்ல. என்னம்மா சொல்றீங்க? முக்கியமா இன்னைக்குதான் நீங்க விரதத்துல இருக்கணும். ஐயோ, இப்படி உளறிட்டேனே. ஐயோ, மானத்தை வாங்குறான். ஐயோ அசோக்,
நான் சாப்பிட்டேனா, ஆகாரம் எடுத்துக்கிட்டேன்டா. ஒரு சின்ன டம்ளர்ல பால் குடிச்சேன், அவ்வளவுதான். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஐயோ கடவுளே, என்ன? சரி சரி, கிளம்பலாமா? பெரியயா, ம், சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம். கோயிலுக்கு தானே போறோம். வீட்டுல எதுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு அங்கேயே கும்பிட்டுக்கலாம். பெரியயா, ஆ, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் காளி வேஷம் கட்டி ஆட போறேன். அத்தை பூக்குழியில இறங்க போறாங்க. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நம்ம எல்லாரும் ஒன்னா நின்னு சாமியை வேண்டிட்டு கிளம்ப வேண்டாமா? ம், இது எல்லாத்துக்கும் மேல எல்லக்காளி கோவில் திருவிழாதான் நம்ம கனகதுர்கா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அச்சாரமே. திருவிழாவும் கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கணும்னு கோவிலுக்கு பாத்தியப்பட்ட நாமளே வீட்ல சாமி கும்பிடாம போனா எப்படி? இப்ப நீ கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொன்ன பாரு, அங்கதான் இடிக்குது. சாமி வந்த மாதிரி நீ பாட்டுக்கு கும்பாபிஷேகத்துக்கு செல வந்துரும்னு சொல்ற. இத பாரு, இது வரைக்கும் செல வந்த பாடா இல்ல. அப்புறம் எப்படி கும்பாபிஷேகம் நடக்கும்? இதுக்குதான் பெரியவரே தான் செலவுல அதே மாதிரி இன்னொரு சிலைய செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாரு. அதையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்ப சிலை மட்டும் வரலனா நம்ம குடும்ப மானமே போயிடும். இதுக்குதான் எல்லாத்தையும் யோசிச்சு பேசணும்னு சொல்றது. அது நடக்கிறபடி நடக்கும். சாமிய கோயில போய் கும்பிடலாம். எல்லாரும் கிளம்புங்க. அத்தை, ஒரு நிமிஷம். கோவிலுக்கு போறப்ப சாமி மேல நம்பிக்கையே இல்லாம போக கூடாது. இப்ப என்ன, கும்பாபிஷேகத்துக்குள்ள சிலை வருமா வராதான்னு சந்தேகப்படுறீங்க, அவ்வளவுதானே? சரி, நான் இப்பவும் சொல்றேன், கும்பாபிஷேகத்துக்குள்ள கண்டிப்பா சிலை வந்தே தீரும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா சாமி கிட்ட வெத்தலை உத்தரவு கேட்டு பாப்போம். அது என்ன வெத்தலை உத்தரவு? சின்னையா, சாமி முன்னாடி எல்லாம் ஒன்னா நின்னு கண்ணு மூடி வேண்டிக்கிட்டு வெத்தலைய கையில இருந்து கீழே விடணும். நாம எல்லாரும் போட போற வெத்தலையில மேல் பாகம் தெரியற மாதிரி அதிகமா விழுந்துச்சுன்னா நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னு அர்த்தம். இது மழைவாழ் மக்களோட வழிபாட்டு முறை. நாம எல்லாரும் எதுக்காக ஆசைப்படுறோம்? கோவிலுக்கு கனகதுர்கா சிலை திரும்ப வரணும்னு தானே. அதனாலதான் வெத்தலை உத்தரவை கேட்டுருவோன்னு நான் சொல்றேன். கோயிலுக்கு போற நேரத்துல இதெல்லாம் தேவையா? திருவிழாவுக்கு நேராச்சு, கிளம்பலாம். இல்ல பெரியப்பா, பெரியம்மாவுக்கு சந்தேகம்னு ஒண்ணு வந்துடுச்சு. அந்த மனக்குறையோட எதுக்கு போகணும்? துர்கா சொல்ற மாதிரி வெத்தலையை போட்டு பாத்துடலாமே. ஆமா மாமா, எவ்வளவு நேரம் ஆக போகுது? போட்டு பாத்துடலாமே. பாத்துடலாமே. வெத்தலையை போட்டு ப்ரெடிக்ஷன் பண்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சிலை வருமா வராதான்னு இப்பவே தெரிஞ்சிரும்ல. என்ன பிளான் போட்டாலும் கனகா நினைக்கிறது தான் நடக்க போகுது. வேஸ்ட் ஆஃப் டைம். பெரியப்பா, சரி, அதான் சொல்றீங்களே, வேற என்ன பண்றது? சீக்கிரம் ஆகட்டும். வா துர்கா. சரி, ஏங்க வாங்க. போடா. இப்ப நாம கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு கையில இருக்கிற வெத்தலைய கீழே விடணும். அப்புறம் ஒரு நிமிஷம்.
எல்லாரும் கண்ணை திறக்காம ஆதி துர்காவையும் எல்லக்காளியையும் மனசார வேண்டிக்கிட்டு அப்புறமா கீழே விடணும். அப்போ கீழே கிடக்கிற வெத்தலை மூலமா ஆத்தா நமக்கு என்ன மாதிரியான உத்தரவு கொடுத்திருக்கான்னு தெரிஞ்சிரும். இப்ப எல்லாரும் கண்ணை மூடிட்டு நான் சொன்னபடி செய்யுங்க. என்னத்த கீழே பாரு. ஐயோ, என்ன பண்ணணும் அத்தை இப்போ? வெத்தலைய புரட்டி போடு. அடியே துர்கா, இன்னைக்கு நீயே சாக போற. இப்ப நீ நினைக்கிறது நடக்க போறது இல்ல. அதோட உனக்கு கெட்ட நேரமும் இங்க இருந்தே ஆரம்பிக்க போகுது. கனக துர்கா சிலை திரும்ப வரணும். குறிச்ச தேதியில கும்பாபிஷேகம் நடந்தாகணும். ஆதி துர்க்கையே எல்லக்காளியே அதுக்கு நீதான் அருள் புரியணும். வெத்தலை மூலமா எங்களுக்கு நல்வாக்கு சொல்லணும். இப்ப எல்லாரும் கண்ணை திறங்க. பெரியமா பாத்தீங்களா, ஒரு வெத்தலை கூட தப்பா விழல. நம்ம வேண்டிக்கிட்டபடியே விழுந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா சிலை வந்துடும். கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடந்துடும். நல்ல வேலை, துர்கா சொன்ன மாதிரி வெத்தலை போட்டு சாமி கிட்ட உத்தரவு கேட்டோம். அத்தை, இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சா? துர்கா ஒரு விஷயம் சொன்னாலும் சரி செஞ்சாலும் சரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்புறம் என்ன பெரியப்பா, பழைய சிலையே வந்துட போகுது. இப்போதைக்கு புது சிலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியப்பா. சரி துர்கா, நாம சாமியை கும்பிட்டு கிளம்பலாம். Sani
கும்பாபிஷேகம் நடக்கும்னு ஆதி துர்காவும் எல்லக்காளியும் உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இப்பவும் இங்க நடந்த எதையும் நம்பாதவங்களுக்கு கோவில்ல இத நம்புற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு கோவில்ல பெரியயாவே சொல்லுவாங்க. என்ன நீ ஏதோ பூடகமா சொல்ற? அது என்னன்னு நேரடியாவே சொல்ல வேண்டியது தானே? பெரியமா, இப்பெல்லாம் துர்கா பாதி பூசாரி ஆயிட்டா. அவ சொல்ற பல விஷயங்கள் நேரடியாவே இருக்க மாட்டேங்குது. சூட்சமான விஷயங்களை பூடகமா தானே சொல்லி ஆகணும். என்ன துர்கா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஐயோ, விஞ்ஞானி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. கனகா என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்போல இருந்தே அவ ஊடகமா தான் பேசிட்டு இருக்கா. எல்லாம் விளங்குன மாதிரிதான். சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க, போலாம். என்னாச்சு மேடம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன சொல்றதுன்னே தெரியல. காலையிலே அந்த தெலுங்குக்காரி ஃபோன் பண்ணிட்டா. அதை நினைச்சாலே அப்செட்டா இருக்கு. அந்த தெலுங்குக்காரி ஃபோன் பண்ணாலே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் மேடம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவ என்ன சொன்னான்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசாத. அவ சொன்னதே வேற. அப்படி என்ன மேடம் சொன்னாங்க? పోలీస్ మేడం, మీరు బాగున్నారా? హే, నీయా? ఏమైంది మేడం? నువ్వు అక్కడివే అనిపిస్తున్నావు. புரியுற மாதிரி பேசு. என்ன மேடம், ஒரே குஷியா இருக்கீங்க போல. அதத்தான் நான் என் ஸ்டைல்ல கேட்டேன். மத்தபடி உங்களை பயமுறுத்துற மாதிரி ஒண்ணும் பேசல மேடம். நீ எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்க? என்னடா இது, சரவண பெருமாளை கஷ்டப்பட்டு புடிச்சிருக்கோம். இந்த நேரத்துல இவ எதுக்கு போன் பண்றான்னு பாக்குறீங்களா? எல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு தான். என்ன நக்கலா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். ஆனா எப்பவுமே தோக்க கூடாதுங்கிறதுக்காக புத்திசாலித்தனமா யோசிக்கிற நீங்க போய் சரவண பெருமாள் விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்களே. ஏன் மேடம்? என்ன உளர்ற? இது பாரு, நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அத ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. மேடம், சரவண பெருமாள் சாருக்கு யாரோ ஒருத்தர் நாள் குறிச்சு போஸ்டர் அடிச்சு விட்டுட்டாங்க. அந்த நல்ல நாள்ல அந்த சம்பவம் நடக்கத்தான் போகுது. ஆனா தன்னை ஒருத்தன் கொல்ல ரெடி ஆயிட்டான்னு தெரிஞ்சா சரவண பெருமாள் சும்மா இருப்பானா? அவனை போட்டு தலை பாப்பானா, இல்ல உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு கஸ்டடியில இருப்பானா? இது என்ன கேள்வி? சரவண பெருமாள் தான் எதிரிய கொல்லதான் பாப்பான். என்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் நினைப்பான். ஆனா அவனையே முந்திக்கிட்டு நான் அவனை தூக்கிட்டனே. இப்போ அவன் ஏன் கஸ்டடியில தான் இருக்கான். நீயே நினைச்சா கூட அந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. நீ இல்ல, யாராலையுமே அவனை நெருங்க கூட முடியாது. அட போங்க மேடம், நீங்க சொல்றது ஒண்ணு, ஆனா இங்க நடந்துகிட்டு இருக்கிறது வேற ஒண்ணு. என்ன சொல்ற மேடம்? சரவண பெருமாள் உங்களை விட கிளவரான போலீஸ்காரன். உங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அவன் பாக்குற வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அது எப்படி முடியும்? அவன் தான் இப்போ ஏன் கஸ்டடியில இருக்கானே. ஐயோ ஐயோ, இன்னுமா புரியல? நீங்க புடிச்சு வச்சிருக்கிறது சரவண பெருமாளே இல்ல. என்ன என்ன டைவர்ட் பண்ண பாக்குறியா? மேடம், உங்களை டைவர்ட் பண்றதுனால எனக்கு என்ன யூஸ் இருக்கு? நான் எப்பவுமே உங்க பக்கம்தான். ஆனா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க.
இப்ப கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா நான் ஃபோன் பண்ணேன். உங்க கஸ்டடியில இருக்கிறது சரவண பெருமாள் லேது மேடம். உங்க போலீஸ் புத்தியை யூஸ் பண்ணி உண்மையான சரவண பெருமாளை கண்டுபிடிங்க. ஏய் ஹலோ. மேடம் நம்ம கிட்ட இருக்கிறது சரவண பெருமாள் இல்லையா மேடம்? ஒருவேளை நம்மள குழப்பறதுக்கு அவ போய் சொல்றாளோன்னு தோணுது. மேடம் இது வரைக்கும் அந்த தெலுங்கு பொண்ணு பொய் சொன்னதே இல்லை மேடம். அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா நடந்திருக்கு மேடம். அதுவும் சரிதான். அவ சொன்னதை நம்புறதா வேண்டாமாங்கிறத தாண்டி அவ சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். கரெக்ட் மேடம். சரவண பெருமாள் இருக்கிற இடத்துக்கு வண்டியை விடு. ஓகே மேடம்.